ஏசியிலிருந்து வரும் தண்ணீரை வைத்தே ஏசியை எப்போ சர்வீஸ் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் இதை கவனிங்க. கோடை காலத்துல ஏசியை பயன்படுத்தும் போது அதன் வெளிப்புற குழாயிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் சொட்டுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். இதை பார்த்து பலர் ஏசியில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதா அல்லது எப்படி தண்ணீர் வருகிறது என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த தண்ணீர் வெளியிலிருந்து வருவதில்லை. அறைக்குள் இருக்கும் காற்றில் உள்ள ஈரப்பதமே நீராக மாறி வெளியேறுகிறது. ஏசி இயங்கும் போது அதன் உள்ளே இருக்கும் குளிரூட்டும் காயில் மிகவும் குளிர்ச்சியாக மாறுகிறது. அந்த குளிர்ந்த காயிலின் மீது அறையில் உள்ள சூடான காற்று படும்போது அதில் உள்ள நீராவி சிறிய நீர்த்துளிகளாக மாறுகிறது. இந்த நீர்த்துளிகள் ஒன்று சேர்ந்து குழாய் வழியாக வெளியேறுகின்றன. இவையே ஏசியிலிருந்து வரக்கூடிய தண்ணீராகும். அதேபோல் ஏசி குளிர்ச்சியை உருவாக்கும் விதமும் மிகவும் சுவாரஸ்யமானது. ஏசியின் உள்ளே இருக்கும் ரெஃப்ரிஜரேட் என்ற திரவம் அறையில் இருக்கும் வெப்பத்தை உறிஞ்சி வெளிப்புற யூனிட்டிற்கு கொண்டு செல்கிறது. அங்கு அந்த வெப்பம் வெளியேற்றப்பட்டு மீண்டும் குளிர்ந்த நிலையில் உள்ளே அனுப்பப்படுகிறது. இந்த செயல்முறை தொடர்ந்து நடைபெறுவதால் அறை முழுவதும் குளிர்ச்சியாக மாறுகிறது. ஏசியிலிருந்து வரும் தண்ணீர் அதிகமாக தண்ணீர் வருவது பல நேரங்களில் இயல்பானதே. குறிப்பாக மழைக்காலம் அல்லது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் அதிக அளவு தண்ணீர் வெளியேறும். ஆனால் தண்ணீர் அறைக்குள் கசிந்தால் அல்லது தண்ணீர் வரவே இல்லையெனில் டிரைன் பைப் அடைப்பு அல்லது வேறு தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் சர்வீஸ் செய்வது அவசியம். ஏசி இயங்கும் போது வழக்கம் போல தண்ணீர் வெளியேறினால் அது சரியாக செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் திடீரென தண்ணீர் வராமல் போனாலோ அல்லது அறைக்குள் தண்ணீர் கசிந்தாலோ டிரைன் பைப் அடைப்பு அல்லது வேறு கோளாறு இருக்க வாய்ப்புள்ளது. எனவே இனிமேல் ஏசியிலிருந்து வெளியேறும் தண்ணீரையும் கவனித்தால் சர்வீஸ் செய்ய வேண்டிய நேரத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். ஏசியை எப்போது சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம். பொதுவாக வீட்டில் பயன்படுத்தப்படும் ஏசியை ஆண்டுக்கு குறைந்தது 2 முறை, குறிப்பாக கோடை தொடங்கும் முன்பும் கோடை முடிந்த பிறகும் சர்வீஸ் செய்வது நல்லது. தினசரி அதிக நேரம் பயன்படுத்துபவர்கள் 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஃபில்டர்களை சுத்தம் செய்து பராமரித்தால் ஏசியின் செயல்திறன் நீண்ட காலம் சிறப்பாக இருக்கும். சரியான நேரத்தில் சர்வீஸ் செய்யாமல் விட்டால் ஏசியின் ஃபில்டர்களில் தூசி படிந்து காற்றோட்டம் குறையும். இதனால் மின்சார நுகர்வு அதிகரிப்பதுடன் அறை குளிர அதிக நேரம் எடுக்கும். மேலும் கம்ப்ரசர் மீது கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டு பழுதடையும் அபாயமும் அதிகரிக்கலாம். எனவே சிறிய பராமரிப்பே பெரிய செலவை தவிர்க்க உதவும்.